ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா புடலங்காய் கூட்டு நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்கும், நல்லா ரெண்டாக கட் பண்ணி அதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெள்ளைப்பூடு ஃபுல்லாகவே உரித்து போட்டேன், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவு இருக்கும், பெரிய ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் அளவு இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நீளமாக புடலங்காயை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடச்சிச்சு. பாருங்கள், நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரை மணி நேரமாக ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதை ஊற வைக்காமையும் சேர்க்கலாம், ஊற வச்சும் சேர்க்கலாம். நல்லா ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், அரை கப் பாசிப்பருப்பு இருக்கும். அதோட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு. என்னோடய குக்கரு ஒரு 4 விசில் 5 விசில் வச்சாதான் நல்லா குழையும். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்காக எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா பொரியணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க புடலங்காயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்தேன், அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி, நம்ம தேவைன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.